திருச்செந்தூர் கடற்கரையில் மணலால் உருவான கடல் கன்னியை அங்கு வந்த பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். தற்போது நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றன. அப்படி முருகனை காண வரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் இரவு நேரத்தில் தங்கி வழிபாடு செய்வது வழக்கம். நேற்று முன்தினம் தைப்பூசம் என்பதால் திருச்செந்தூருக்கு அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். அடுத்த நாள் பௌர்ணமி என்பதால் ஏராளமான பக்தர்கள் கடற்கரையில் குவிந்தனர். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை கடற்கரையில் சுமார் 10 அடி நீளத்திற்கு கடல் கன்னியின் உருவத்தை பக்தர் ஒருவர் தத்ரூபமாக வரைந்துள்ளார். அந்த கடல் கன்னி கடற்கரையில் படுத்து கிடப்பது போன்றும் அவரது தலைமுடி விரித்த நிலையிலும் இருந்துள்ளது. மேலும் அவரது உடல் வளைந்து நெளிந்த நிலையில் தலைக்கு தலையணைக்கு பதிலாக தனது கையை வைத்து படுத்து கிடப்பது போல் உருவாக்கி வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி கடல் கன்னி உடலில் மீன்களின் செதில்கள் போல் உருவாக்கிய அவர் மீன்வால் போன்றும் வடிவமைத்துள்ளார். இரவு நேரத்தில் தங்கிய பக்தர்களில் ஒருவர் இதை உருவாக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இன்று காலை கோவிலுக்கு வந்து கடலில் புனித நீராடிய பக்தர்கள் கடல் கன்னி உருவத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். சிலர் தங்களது செல்போன்களில் படம் எடுத்தும் சென்றனர்.